இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3 மாணவர்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறே வெளியாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதற்கான வேக்கன்சியுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரவுண்டு 3ல யார் யாருக்கெல்லாம் அப்வோர்டு ரிசல்ட் வந்திருக்கோ அந்த மாணவர்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ள காலேஜில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ரவுண்டு 3ல அப்வோர்டு ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்வோர்டு ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சேம் டைம் இந்த 3வது ரவுண்டில் நடந்து முடிந்த 3வது ரவுண்டில் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக 50,093 பேருக்கும் 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டுங்கிறது 2075 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன்னா, டிஎன்ஏ வெப்சைட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லோகோ தொட்டிங்கன்னா சைடில் வரும். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. 3வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 1வது ரவுண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்பெஷல் கவுன்சிலிங் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சோ, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் யார் யாருக்கெல்லாம் வந்துச்சோ எல்லாத்தோடைய டீட்டெயிலும் இங்கே இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 3வது ரவுண்டில் யாருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது ரவுண்டில் சில மாணவர்களுக்கு இப்பையும் கூட சீட்டு கிடைக்காம போயிருக்கும். அதாவது ஆல்ரெடி நாட் அலாட்டட் வந்திருக்கும், அப்வோர்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கூட சீட்டு கிடைக்காம போயிருக்கும். அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ 3வது ரவுண்டில் யார் யாருக்கெல்லாம் அப்வோர்டு ரிசல்ட்டில் சீட்டு கிடைக்கலையோ அந்த மாணவர்கள் சப்ளிமெண்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்ளிமெண்ட்ரிக்கே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போக முடியும். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருந்திருந்தா கூட நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சார் எப்போ சார் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வேக்கன்சி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேக்கன்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க ஒரு மாணவர்கள் ரவுண்டு 3ல எனக்கு அப்வோர்டு ரிசல்ட் வந்துருச்சு சார், எனக்கு அது நல்ல கல்லூரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறது எந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் நான் போய் படிக்கலாமா வேணாமாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியல. ரவுண்டு 3ல எனக்கு வந்து சீட்டு கிடைச்சிருச்சு அப்வோர்டில், ஆனால் எனக்கு அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜா நல்ல காலேஜ் இல்லையா, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த கல்லூரி நமக்கு தெரிந்த கல்லூரியாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லலாம். ஏன்னா வந்து முதல் பட்டதாரிக்கு 25,000, அது இல்லாமல் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 50,000 வந்து உடனடியாக சில கல்லூரிகளில் இப்போ பணத்தை கட்டுங்க, இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் இப்போவே பணத்தை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு சில கல்லூரிகள் தெரிஞ்சதாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரவுண்டு 3ல எந்த காலேஜ் சீட்டு வந்து அப்வோர்டில் கிடச்சிச்சுங்கிறத கூகுள் ஃபார்ம் நான் கீழே ஒன்று போட்டிருக்கேன், அதில் சொல்லுங்கள் அது நல்ல கல்லூரியா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். மறந்துடாமல் அந்த கூகுள் ஃபார்மில் ரவுண்டு 3ல உங்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட்டில் எந்த கல்லூரி கிடைச்சிருக்குங்கிறத போடுங்க. இது ஒரு டாபிக். இன்னொன்று என்னன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த மாணவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் எல்லாமே விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நாளை மறுநாளில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு எந்த டயத்துக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே சேம் டைம் சார் நாங்கள் சப்ளிமெண்ட்ரிக்கும் அப்ளை பண்ணணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் ஒன்று நடக்க போகுது ஆகஸ்ட் 25ஆம் தேதி 26ஆம் தேதி. எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் என்னன்னா, எஸ்சி மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம். 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் நீங்கள் இருந்திருந்து நீங்கள் எஸ்சி மாணவனாக இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ மாணவர்களே, இது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது சார், இந்த கேட்டகரிக்குள்ளேயே நாங்கள் இல்லை சார், பயத்தில் இருக்கோம், நாங்கள் வந்து அட்மிஷன் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட நாங்கள் போய் சேர்றதுக்கு ரெடி, நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் காலேஜில் சேர்றதுக்கு கூட ரெடி, ஏன்னா நான் சப்ளிமெண்ட்ரிக்கும் அப்ளை பண்ணல, நான் எஸ்சி கேட்டகரியாகவும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் சேர முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரொம்ப ஏன்னா வந்து எல்லா கல்லூரியுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் வந்து அதிகமாகலாம் இப்போ வாங்கலை. நிறைய கல்லூரிகளில் சீட் அப்படியே இருக்குது. காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்ச ரூபாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து நிறையா அவங்களே கூப்பிடுறாங்க மாணவர்களை நேரடியாக. உங்களுக்கு என்னுடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம், இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் சப்ளிமெண்ட்ரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கன்னா அதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரவுண்டு 3ல அப்வோர்ட் ரிசல்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்குங்கிறதையும் கூகுள் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச், பாய்.